சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் பூஜை அறை அல்லது உங்கள் வீட்டில் இந்த 5 ஜீவராசிகள் தென்பட்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிலையான ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது எந்தெந்த ஜீவராசிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பூஜை அறையில அல்லது வாசல்ல கருப்பு எறும்புகள் வரிசையாக செல்வதை நாம் பார்த்தால் அது நம் வீட்டின் செல்வ வளத்தை பெருக்கும், பொருள் ஆதாயம் ஏற்பட போகின்றது, ஒரு நல்ல சகுனமாகவும் நம் வீட்டில் தீய சக்தி இல்லை, ஒரு தெய்வ சக்தி நிலையாக இருக்கின்றது என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றது. அது மட்டுமில்ல, வடக்கு திசையை நோக்கி எறும்புகள் வடக்கு திசையில் இருந்து வருகின்றது என்றால் பண வரவு உங்களுக்கு வரப்போகின்றது என்றும், கிழக்கு திசையில் இருந்து எறும்புகள் சென்றால் நல்ல செய்தி உங்களுக்கு வருகின்றது எனவும், இதற்கு பிள்ளையார் எறும்பு என்றும் அழைப்பர். இந்த எறும்புகள் நம் வீட்டிற்குள் வந்தால் நம் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது எனவும், இதே இது சிகப்பு எறும்புகள்னு சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல ஏறினா கடிக்கும். அந்த எறும்புகள் வருவது கெட்ட சகுனமாகவும் கருதப்படுகின்றது. இரண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளப்பூச்சி அப்படின்னு. ஷார்ட்ஸில் என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது. கட்டாயம் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.